அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கூலி படத்தோட அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் வருகின்ற அக்டோபர் 14 ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் வந்து சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேருந்து நம்ம நாகார்ஜுன அவர்கள் நடிக்கிறாங்க. அடுத்தது கன்னடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்குது. இந்த கூலி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தங்க கடத்தல் மாஃபியாவை பற்றி சொல்ல போகிற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ இந்த கூலி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுவோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய லுக் அண்ட் ஸ்டைலை பார்க்கும்போது 80s பார்க்குற ஒரு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கூலி படத்தோட டீம் கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். ஸோ இந்த டீசரை பார்க்கும் போதே நம்மளால் சுவிக்க முடியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.